அலமேலக்கா, அலமேலக்கா, அலமேலக்கா. வாணிட்ட மாதிரி வாங்கிதா. ஏக்கா கூப்பிட்டோடனே இப்படி சர்றனா ஓடி வருது. மெதுவா வாங்கக்கா, நாங்க வெயிட் பண்ணுவோம். சரி நெட்ட மாதிரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஏக்கா நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் வீட்டுக்கு நாங்க வந்த உடனே சாப்பாடு போட்டு தட்டாண்டி கேக்குறிய பத்தியலா, நீங்க ரொம்ப கிரேட்டுக்கா. அப்படிலாம் இல்ல நெட்ட மாதிரி. நான் என் வீட்டுல இருக்கிறது தாரேன். உங்களுக்காக என்ன நான் தனியாவா செய்யறேன்? இருந்தாலும் யாருமே இந்த காலத்துல கேட்க மாட்டாவுக்கா. நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பாடு போட்டு தட்டா இல்ல சாப்பிடுறீங்களான்னு கேக்குறிய பத்தியலா, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கூட பிறக்காத ஒரு அக்கா மாதிரி நீங்க. இல்ல இல்ல, கூட பிறந்த அக்கா தான் நீங்க. ஆமா நெட்ட மாதிரி, எனக்கும் நீ அப்படிதான். கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. எனக்காக நீ எவ்வளவு செய்யறா. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனது காரணமே நீங்க ரெண்டு பேர் தான். அப்புறம் இந்த வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிய. இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. அதுவாக்கா உங்க பிள்ளைய பத்தி எங்க கையில கொடுங்க, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா வளர்க்குறோம். சரி கொடுத்துருவோம். நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. இருக்கட்டும்க்கா, நின்ன என்ன உட்கார்ந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. பாண்டியனே நீங்களும் வீட்டுலதான் இருக்கீங்களோ? ஆமாம்மா தங்கச்சி, நாளைக்கு வளகாப்புல நிறைய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு வேலைக்கு போகலாமா, நாளைக்கும் போக மாட்டேன். சரிண்ணே. ஆமாண்ணே, என்ன ஏன் வெளியே பந்தல் போடாம இருக்காவ? இன்னைக்கு போட சொல்லியிருந்தா. சாயந்தரம் வாரேன்னு சொல்லியிருந்தாமா. என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஓ அப்படியானே, வெளியே மட்டும் பந்தல போட்டு அப்படியே ஓட்டிட போறான். உள்ளேயும் டெக்கரேஷன் பண்ணான்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட ஞாபகப்படுத்துங்கண்ணே, இல்லைன்னா அந்த பந்தல போட்டு ஓடிடுவான். சரிம்மா சொல்லி. ஏக்கா உள்ள வச்சுதானே வளையல் போடுவாவ, அதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா அப்படியே அழகா இருக்கணும்னு சிம்பிளா தான்க்கா டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கு. ஏனே போட்டோகிராஃபருக்கு சொன்னியலோ? இல்லம்மா போட்டோக்கெல்லாம் நான் சொல்லலையே. பரவாயில்லண்ணே, போன்ல எடுத்துருவான். என்னக்கா போன்ல எடுத்துருவோமா? சரி நெட்ட மாதிரி. பாண்டியனே வாங்க, வணரமா இங்கதான் இருக்காவே. என்னே பந்தல் போடுறதுக்கு அந்த தம்பி வந்திருக்கான், கொஞ்சம் போய் நின்னு பாருங்கனே. வந்துட்டானுமா? ஆமாண்ணே வந்துட்டான், போய் பாருங்க. சரிம்மா. என்ன அலமேலக்கா, நாளைக்கு வளகாப்பு, முகத்துல இன்னைக்கு ஒளிவட்டம் தெரியுதே. அப்படியே வணரமா? ஆமா, ஜல் ஜலின்னு ஜலிக்குதே, கண்ணெல்லாம் செவக்குதே. வாங்க வணரமா. அவ்வளவுதான் எப்பவுமே கிண்டல் பண்ணுவாள்வ, இன்னைக்கு நீங்க கிண்டல் பண்றீங்க. சரி வளகாப்பு பண்ண போறோம், சந்தோஷம் தானே? ஆமா வணரமா, சந்தோஷம் தான். வளகாப்புக்கு அவங்க வீட்டுல இருந்தும் என் வீட்டுல இருந்தும் எல்லாரும் வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். வருவாக்கா, வராம எங்க போயிருவாவே? இப்ப வரலன்னா என்ன, பிள்ளை பிறந்தோடனே வருவாவே. ஆமாக்கா, சும்மா சொன்னா அந்த காலத்துல பெரியவிய ஒரு பிள்ளை பிறந்துட்டா எல்லா சண்டையும் சரியாயிரும்க்கா. சீக்கிரமா பிள்ளைய பத்தி எடுங்க, அதை காமிச்சே எல்லாரையும் இழுத்துடலாம். சரி நெட்ட மாதிரி. நெட்ட மாதிரி கீதா, நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துருங்க. எத்தனை மணிக்குக்கா? ஒரு 5 மணிக்காவது வந்துருங்க. என்னது நடுராத்திரியிலையா? விடிய காலம் 5 மணி, உனக்கு நடுராத்திரியோ? இல்லக்கா, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இருந்ததே இல்ல, அதான் கொஞ்சம் யோசிக்கேன். இங்க பாருங்க, சமையலுக்கு ஆளெல்லாம் விடல, நம்ம தான் செய்ய போறோம். அதனால காலையில சீக்கிரமா வந்து காயெல்லாம் வெட்டி தந்தாதான் சமைக்க முடியும். ஓனருக்கா, நம்ம மட்டும் இப்படி ஒத்தையில சமைப்போம். என்ன 2-3 பேர் வர சொல்லிருக்காவே, நல்லா சமைப்பாவே. நீங்க காய் வெட்டி கொடுக்க வந்தா போதும். நானும் கொஞ்சம் நல்லா தான் சமைப்பேன். ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிடும்ல, அதான் சீக்கிரமா வர சொன்னேன். எங்க அம்மா இப்ப என்னைய வெளியே விடுறதுக்கே ரொம்ப யோசிச்சுதான் விட்டா. காலையில 5 மணிக்கெல்லாம் விடுவாளா என்னன்னு தெரியலையே. கீதா, நாளைக்கு ஒரு நாள் தானே, உங்க அம்மாட்ட என்ன நான் வந்து பேசட்டுமா? இல்லனா நான் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பா விடுவாவே. ஓனருக்கா, கீதாக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதான் அவியாம வெளியே விட மாட்டேங்க அவ. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ஆனாலும் எங்க அம்மா என்னைய வெளியே விட மாட்டேங்க. சுத்தா இப்படியே சொல்லிட்டே நாளைக்கு வராம மட்டும் இருந்துறானுங்க சொல்லிட்டேன். காய் வெட்டுறதுக்கு வேற ஆள் இல்ல, நீங்க தான் வரணும். ஒழுங்கா சீக்கிரமா வந்து காய வெட்டிட்டாங்க. சரிக்கா, எங்க அம்மா உடலன்னா செவரேறி குத்தியாவது வந்துருக்கேன். ஓனருக்கா, நானே எப்படியாவது எங்க அம்மாட்ட கேட்டு வந்துருக்கேன். ஆனா விடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அனுப்ப மாட்டேன், விடிஞ்ச உடனே வந்துருக்கேன்க்கா. சரிக்கிட்ட வந்துரு. அலமேலக்கா, நாளைக்கு 7 வகை சாதம் ரெடி பண்ணியோ. தயிர் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் புதினா சாதம், பிரிஞ்சி சாதம், அப்புறம் தேங்காய் சாதம். உங்களுக்கு வேற ஏதாவது சாதம் சாப்பிட ஆசையா இருந்தா சொல்லுங்கக்கா, வேணும்னா 9 ரெடி பண்ணிடலாம். வானரமா, எதுக்கு இத்தனை? அலமேலக்கா அப்படித்தாக்கா செய்வாவே, வளகாப்பு அன்னைக்கு விதவிதமா சாதம் செஞ்சு கொடுப்பாவே. அதான் இந்த 7 சாதம் ரெடி பண்ணா போதுமா? போதும்க்கா. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிட ஆசையா இருந்தா சொல்லுங்க, அதுவும் ரெடி பண்ணிடலாம். வேண்டாம்க்கா, எதுக்கு தேவையில்லாத செலவு? அது மட்டும் இல்ல, நீங்க தான் சமைக்க போறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தானக்கா கஷ்டம். இதுலலாம் ஒரு கஷ்டமே இல்லக்கா, ஏதாவது ஆசைப்பட்டா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இல்லக்கா, நீங்க சொன்னதே போதும்.
ஆமால வளகாப்பு முடிஞ்சாலும் அலமேலக்கா இங்கதானே இருப்பாவ. ஆமா இங்கதான் இருப்பாவ. நம்ம தான் வீல பாத்துக்கிடணும். வளகாப்பு முடிஞ்சா எல்லாரும் அப்படியே அம்மா வீட்டுக்கு போவாவ. நான் மட்டும் இங்கேயே இருக்க போறேன். அலமேலக்கா ஏன்க்கா வருத்தப்படுறிய? இல்ல ஓனரம்மா, அவர் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் வளகாப்பு முடிஞ்சு எல்லா பிள்ளைகளும் தாய் வீட்டுக்கு தானே போவோம். என்னால போக முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஓனரம்மா. வருத்தப்படாதுங்க காதை, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடியோம். ஏதோ நெட்ட மாதிரி இருக்கா? நான் பக்கத்துலயே இருக்கேன். ஒரு குரல் கூப்பிட்டா போதும், உடனே ஓடி வந்துருவேன்க்கா. நீங்க யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓனரம்மா. ஏக்கா நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு பண்ண போற, சந்தோஷமா இருங்கக்கா. எதையும் நினைச்சு கவலைப்படாதுங்க. ஆமாக்கா சிரிங்க பாப்போம். என்னை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வருமே. இதோ லேசா வந்துட்டு எங்க சிரிங்க. போ நெட்ட மாதிரி. இப்படி இருங்கக்கா, இதான் அழகா இருக்கு. சரி நெட்ட மாதிரி. சொன்னது ஞாபகத்துல இருக்கல, காலையில வந்து காய வெட்டுங்க. சமையலுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏக்கா அப்படின்னா காலைல குளிச்சுட்டு வந்துட்டுமா? நீ குளிச்சுட்டு வருவியா, குளிக்காம வருவியா, பல்லு தேய்ச்சிட்டு வருவியா, தேய்க்காம வருவியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா 5 மணிக்கு இங்க வந்து அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிக்கா வந்துடுறேன். சரி, வேற ஏதாவது மறந்துட்டோமா? எல்லாமே சரியா தானே இருக்கு. ஏக்கா பந்தல் போடியதுக்கு ஆள் வந்தாச்சு, வீட்லயும் டெக்கரேஷன் பண்ணிடுவாவ. அப்புறம் காலையில வந்து சமைக்க வேண்டிய வேலைதான். சமைச்சு முடிச்ச உடனே வளையல் போட்டுருவாவ. வளையல் எல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கு? இல்ல இல்ல, இங்கதான் இருக்கு. அலமேலக்கா வளையல் பத்திரமா வச்சிருக்கீல்ல? ஆமா ஓனரம்மா, உள்ள பத்திரமா தான் வச்சிருக்கேன். ஏக்கா சமையலுக்கு தேவையான பொருள் காய்கறி எல்லாம் அது பாண்டியனே இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் வாங்கிட்டு வந்து வச்சிருன்னு சொல்லிட்டாவ. ஓனருக்கா சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் அதெல்லாம் பந்தல்காரனே போட்டுருவான். அப்புறம் எனக்கா எல்லாமே ரெடி தானே? நாளைக்கு காலையில வந்து சமையல முடிச்சிட்டு வளையல் போடணும், அவ்வளவுதானே? ஆமா நெட்ட மாதிரி, சீக்கிரமா வந்துருங்க. சரிக்கா. அலமேலக்கா நாளைக்கு சூப்பரா நடக்க போகுது ஃபங்க்ஷன். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க சரியா? சரி நெட்ட மாதிரி. இப்ப கப்பல் கவுந்த மாதிரி தலையில கை வச்சிட்டு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? இது குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன சொல்லியா பத்திய சம்மந்தி வீட்ல? நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போணுமா? இத்தனை நாள் இருந்த ஊரை மறந்துடணுமா? அதிகமாக வேணும்னு நினைச்சா அந்த ஊர்லவே நம்ம இருக்கணுமா? என்ன சொந்த வீடா வாங்கி தராவே? இங்க இருக்க மாதிரியே வாடகை வீட்ல போய் அங்கேயே இருக்கணுமா? ரொம்ப அவசியம். ஏன் அதிகமாக இங்க வந்து இருக்க மாட்டாராமா? அப்படி என்ன நம்ம என்ன கொடுமையா படிச்சுட்டோம்? எல்லாம் ஒன்னே சொல்லணும்ல. நீ ஒழுங்கா இருந்திருந்தா அவியல நான் பேச விட்டுருப்பேனே. அவ்வளவு நேரத்தையும் பந்து ஆடி இருப்பேன். நீ என் பேச்ச கேட்காம ஒழுங்கா இல்லாம இருந்ததுனால தானே எனக்கு இவ்வளவு சிறுமை கேடு. எல்லாரும் என்னைய பேசியாவே. உனக்காக நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. நோடி குத்தாத ஆனந்தி, என்னவா கப்பலே கவுந்துட்ட மாதிரிதான். இப்ப என்னெல்லாம் உனக்கு பிரச்சனை? பொண்டாட்டி போயிட்டான்னு ஒரே சோகமா இருக்கோ? அம்மா அவளை எப்படியாவது போய் கூட்டிட்டு வாங்கம்மா. அன்னைக்கு உன் கூட நானும் தானே வந்தேன். அவ அப்பா அம்மா என்ன சொன்னாவே? அந்த ஊர்ல போய் நம்ம வாழணுமா? இவ்வளவு நாள் நம்ம இருந்த ஊரை விட்டுட்டு அங்க போணுமா? அப்பதான் நீ பிள்ளைய வாழ அனுப்புவாங்களா? இல்லனா அனுப்ப மாட்டாங்களா? அம்மா பேசாம நம்ம அங்கேயே போயிருவோமா? அங்க போறத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. என்ன இங்க கொஞ்சம் தெரிஞ்சவே இருக்காவே. அங்க போனா புதுசா எல்லாரும் கூடயும் பழகிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க வாடகை கொடுத்துட்டு இருக்க மாதிரி அங்க ஒரு வீட்ல போய் வாடகை தான் கொடுக்க போறோம். ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு நீ குடிச்சான்னு வச்சுக்கியே, அதுக்கு பிறகு அவளோட அப்பகாரரு கைவசம் பாரு. உனக்கு சம்மதமா? அம்மா நான் குடிக்க மாட்டேம்மா. நீ குடிக்க மாட்டேன்னு இதோட 1000 தடவை சத்தியம் பண்ணிருக்க ஆனந்தி. ஆனா ஒரு நாள் கூட குடிக்காம இருந்தது கிடையாது. ஏன் பொண்டாட்டி விட்டுட்டு போன பிறகு தினாம குடிச்சிட்டு தான் வாரா? காலையில முழிச்சு ஏதோ பாரி போன மாதிரி உட்கார்ந்துக்கிட்டியா? வேற வீட்டுக்கே ஒழுங்கா போறது கிடையாது, சம்பாதிக்கிறதும் கிடையாது. குடிக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் எங்க இருந்தாலும் வந்துருது. அம்மா ஃப்ரெண்டு வருதாமா? ஆனா அந்த ஃப்ரெண்ட் வேலைதான் முதல்ல செருப்பால அடிக்கணும்ல. நல்லது கெட்டதுக்கெல்லாம் வர மாட்டானுவே. ஒரு 5 ரூபாய் கடன் தானே தர மாட்டானுவே. ஆனா குடிக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் தருவானுவே. ஒருத்தனை கெடுக்கிறதுன்னா அவ்வளவு பிடிக்குது அவனுக்கு. அந்த மாதிரி பட்டவனுவ கூட எதுக்கு நீ சேரியா? அம்மா இன்னைக்கு யார மாட்டேம்மா. இப்படியே தினமும் சொல்லு, ஆனா குடிக்காம வந்துடாதே. ஏம்மா இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் நான் குடிக்கேன், அவனுங்களை பாக்குறதுனால. அந்த ஊருக்கு போயிட்டா அவனால நான் பார்க்கவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேம்மா. நீ தானே அவனோட பார்த்தா மட்டும் தான் குடிப்பியா? கடைய பார்த்தாலே குடிப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் குடிக்க மாட்டேம்மா. இனியே நான் குடிக்கவே மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேம்மா. சுத்தி மண்ணாதல எப்ப
அம்மா அந்த ஊருக்கே போயிருவோம்மா. அங்க போயிட்டா நான் குடிக்க மாட்டேம்மா, இவனுங்களையும் பார்க்க மாட்டேன். ஒயின் ஷாப்பை பார்த்தாலும் நான் கண்ணை மூடிட்டே போயிட்டு வந்துடுறியம்மா. அங்க போனா ஒழுங்கா வேலைக்கு போவேன். என் பொண்டாட்டியே என் கூடயே இருப்போம்மா. ப்ளீஸ்மா அந்த ஊருக்கே போயிருவோம்மா. ஏலே, அவளுக்காக அந்த ஊருக்கு போனா நம்மளுக்கு என்ன நினைப்பாவே? அந்த ஊருக்குள்ள தான் நம்மள மதிப்பாவளா இல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கவியே தான் நம்மள மதிப்பாவளா? ஏம்மா இங்க மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன இங்க சொந்த வீட்லயா இருக்கோம்? என் பொண்டாட்டி ஊர் தான், இனி நம்ம ஊருன்னு நினைச்சிட்டு அங்க போய் வாழ்வோம். நல்ல பேச்சு. பிறந்து வளர்ந்த ஊரெல்லாம் விட்டுட்டு எங்கேயே போய் கிடக்கணுங்க பொண்டாட்டிக்காக. ஓ பொண்டாட்டி உன்னை மதிச்சு வாராளல, நீ அவளுக்காக அங்க போனாங்க. நல்லா இருக்கு. அங்க போனங்கிறது சரிதான். ஆனா அங்க போய் குடிச்சேன்னு வச்சுக்கியே, அதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீயே எது நடந்தாலும் பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா அந்த ஊருக்கே போவோம்.